பசி வந்தா கண்ணு மண்ணு தெரியாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாவே நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் 2 விதமான எரிபொருள்களை பயன்படுத்தி வாழ கத்துக்குது. ஒண்ணு சர்க்கரை, 2வது கொழுப்பு. ஆனா மூளை மட்டும் 99% சுகரை மட்டும் தான் பேஸ் பண்ணி இருக்கும். அது குளுக்கோஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல சுக்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல ஃப்ரக்டோஸ் ஃபார்ம்ல இருக்கலாம். இதெல்லாம் நம்ம உணவு முறைகள்ல இட்லி, தோசை, சாதம், பழங்கள், இல்ல சர்க்கரை இந்த ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம மாவுச்சத்தை குறைச்சுதான் சாப்பிடணுமே தவிர முழுமையா தவிர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபுட் ஒரு வேளையிலையும் மாவுச்சத்து இருக்கணும். அப்ப காலையில 4 இட்லிக்கு பதிலா 1 இட்லியாவும் 2 முட்டை வெள்ளைக்கராவும் ஒரு 10 பாதாம் பருப்பு எடுக்கும் போது கம்ப்ளீட் நியூட்ரிஷன் கிடைக்குது. மத்தியானமும் அதே மாதிரி ஒரு 1/2 கப் ரைஸ், அதோட 1 கப் கீரை, வெஜிடபிள்ஸ், இதோட சேர்த்து ஏதாவது 2 or 3 பீஸ் சிக்கன் எடுத்துக்கலாம், புரோட்டீன். சப்போஸ் சைவமா இருந்தா பன்னீர் எடுத்துக்கலாம். இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு நல்லதே